வணக்கம் நண்பர்களே. ePro 14 ஐடி கார்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்பப்போ ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஓடிபி போடும்போது ஓடிபி வாட்ஸ்அப் நம்பருக்கு வரமாட்டேங்குது அப்படின்றத ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறீங்க. இப்போ சாஃப்ட்வேர் ஐக்கான் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ePro 14 இங்கே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபியூ செகண்ட்ஸில் லோட் ஆகி வரும். அதாவது சர்வரில் கனெக்ட் ஆகி வரும். உங்களுக்கு இப்போ எந்த மாதிரி எரர் வருதுன்றதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதையும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டாலும் திரும்ப உங்களுக்கு அந்த எரர் வந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள் எதிர்க்கே ஃபுல்லாகவே சாஃப்ட்வேரை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ePro 14 இருக்குது. இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அன்இன்ஸ்டால் ஆகுது ப்ராசஸ்ஸு. ஸோ கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சாஃப்ட்வேருடைய செட்டப் ஃபைலு உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கில் போயிட்டு செட்டப்பை டவுன்லோட் பண்ணணும். சப்போஸ் ஏற்கனவே என்கிட்ட டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு செட்டப் ஃபைல் ஏற்கனவே இருக்கிற இந்த ePro 14 இருக்குது பாருங்கள். இந்த ஃபைல் மேலே வச்சு ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் நான் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் எனக்கு அந்த ஓடிபி போடுற ஆப்ஷன் வரலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நல்லா கவனிங்க. சில பேர் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது உடனே குயிக்காக நெக்ஸ்ட்டுன்னு அந்த ஆப்ஷனில் போயிட்டு உள்ளே போயிடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இங்கே ப்ரௌஸ்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஏற்கனவே இருக்கிற லொக்கேஷன் லொக்கேஷனில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபோல்டர்லேருந்து வேறு ஃபோல்டருக்கு பார்த்து மாற்றுங்க. மாற்றிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த க்ரியேட் ஷார்ட்கட்டுன்றதை டிக் வைங்க. இது வைக்காமல் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஐக்கான் வராது. ஸோ அவ்வளோதான். ஏற்கனவே இருக்கிற பேத்துலேருந்து வேறு பேத் மாற்றி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ லான்ச் கொடுங்க. ஃபைனலாக இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். பட் இதை ஒரி பண்ணிக்காதீங்க. அப்படியே விட்டுட்டு அகைன் சாஃப்ட்வேர் மேலே ஐக்கான் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்ற பட்சத்தில் இதுதான் எல்லாருக்கும் சொல்கிறீங்க. அகைன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது ட்ரையல் வெர்ஷன் சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அகைன் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போதும் உங்களுக்கு அப்படியே தான் ஓப்பன் ஆகுது இல்லையா? இதுதான் நிறைய பேர் இப்போ மறுபடியும் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அகைன் அதே கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு அன்இன்ஸ்டால்லே ப்ரோக்ராம்ஸில் வரேன். ePro 14 அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ சின்ன விஷயம்தான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். இப்போ நான் மறுபடியும் உங்கள் எதிர்க்கே ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அகைன் சாஃப்ட்வேர் டவுன்லோட் லொக்கேஷனில் போயிட்டு ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் லோட் ஆகும். கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா சர்வரில் ஓடிபி இஷ்யூ இருக்குது. அதனால் ஓடிபி கரெக்டாக ப்ராப்பராக போடுங்க. 9872 9872 இந்த ஓடிபி போட்டிங்கன்னா வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இருக்கிற பாத்தில் போட்டும் எடுத்துக்கல. நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். கொடுத்துட்டு இப்போ அதில் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். க்ரியேட் ஷார்ட்கட்டு டிக்கு வச்சுட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அதே மாதிரி இதுவும் லோட் ஆகிடும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணதும் ஓப்பன் ஆகலை. இந்த எரரும் சம்டைம் வருதுன்னு சொல்கிறீங்க. இது எதுக்காக இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை அலோவ் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சிஸ்டமில் வைரஸ் அண்டு த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகணும். போயிட்டு அதில் ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை ஆஃப் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த செட்டிங் எல்லா சிஸ்டம்லேயும் ஆன்டிவைரஸ் செட்டிங் இருக்கும். இதில் மேனேஜ் செட்டிங்னு இந்த இடம் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு இந்த ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை ஆஃப் பண்ணி வைங்க.
ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து செட்டப் ரீஇன்ஸ்டால் பண்ணுவோம். இது வரும், ஏன்னா விண்டோஸ் வந்து முன்ன மாதிரி இல்லை. இப்போ ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை பிளாக் பண்ணும். அதனால் வந்து அதில் வைரஸ் இருக்கிறதா வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அதனால் உங்கள் சிஸ்டத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ அகைன் மறுபடியும் அதே ப்ராசஸ் தான் பண்ணுறேன். ரீஇன்ஸ்டால் பண்ணுறேன். டவுன்லோடில் போயிட்டு இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஆப்ஷன் வந்ததும் ப்ரௌஸ் கொடுங்க. ப்ரௌஸ் கொடுத்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், யூசர்ன்ற ஒரு ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து க்ரியேட் ஷார்ட்கட் கொடுக்குறேன். இப்போ ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐக்கானில் ஓப்பன் ஆகிடும். ஸோ சாஃப்ட்வேர் ஐக்கான் வந்ததும் அகைன் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் ஏற்கனவே கொடுத்து உள்ளே போயிட்டீங்க, ட்ரையல் வெர்ஷன் வந்துடுச்சு. ஆனால் அந்த ட்ரையல் வெர்ஷன் ஏன் வருதுன்றதுக்கும் நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போது மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு ஓடிபி கெட் ஓடிபி கொடுத்தா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் சென்டுனா மெசேஜ் போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் போகலை, எனக்கு எரர் வருது அப்படின்னா இங்கே 9872 போடணும். இந்த நம்பரை கரெக்டாக போடுங்க. ஏற்கனவே ஆக்டிவேஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை தான் கொடுக்கணும். அதை நான் மறந்துட்டேன், வேறு ஒரு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்ததும் இங்கே பாருங்கள், ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல ட்ரூன்னு சொல்லிட்டு காட்டும். இந்த ட்ரூன்ற இடத்துல கிளிக் பண்ணணும், மவுஸ் எடுத்துன்னு போய் வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆக்டிவேட்டட், தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வரும். அதாவது ட்ரையல் வெர்ஷன்ற அந்த ஆப்ஷன் வந்து வராது. இதுதான் ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இதுக்கான வீடியோஸ் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தாலும் நிறைய பேருக்கு அது பண்ண தெரியல. ஓகேங்களா? ஏன்னா ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எனிடேஸ் கனெக்ட் பண்ண சொல்லும்போது அந்த மாதிரி சமயத்தில் பண்ண முடியாது. அதை நீங்களே சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே சமயத்தில் 4-5 கஸ்டமருக்கு சர்வீஸ் ஒர்க் பார்க்கும்போதும் குயிக்காக உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்களாகவே இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையல் வெர்ஷன் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுங்கள். புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ட்ரையல் வெர்ஷன் வருது, உங்கள் சர்வீஸே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர முடிவுக்கு வரீங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த நம்மக்கிட்ட எல்லா எரருக்குமே வந்து சொல்யூஷன் வீடியோவாகவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். சேனல் லிங்க் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் ஆதரவு எங்கள் சேனலுக்கு ரொம்ப தேவை. ஸோ இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.